அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வாவ், செம்ம கிளைமேட். நம்மள பிக்கப் பண்ண. ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க தான் வினோத்? ஆமா சார், ரத்னவேல் சார் சொன்னாங்க இந்த தடவை கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமா நீங்க வாரீங்கன்னு. வெல்கம் சார். தேங்க்ஸ் வினோ. சார் வாங்க ஃபர்ஸ்ட் ரூம்க்கு போலாம், அப்புறம் நீங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிக்கோங்க. ஒரு 10 மணிக்கு மேல கிளம்பலாம். ஓகே வினோ. சார் டிராவல்லாம் எப்படி இருந்தது? ஓகே, நைட் டிராவலிங் தானே, அதனால நோ ப்ராப்ளம். சரி வாங்க வினோ. சார் நீங்க வந்ததும் ரத்னவேல் சார் கால் பண்ண சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? நான் இப்பதான் அம்மா கிட்ட பேசினேன், அப்பா கிட்டயே நான் சொல்லிடுறேன். ஓகே சார், வாங்க போலாம். சார் அங்கதான் நம்ம கார் இருக்கு, கார்ல போயிடலாம். ஓகே வினோ. இங்கே நின்னு நானும் வந்துடுறேன், 2 பேரும் சேர்ந்து ரூமுக்கு போலான்னு சொன்னா. இன்னும் என்னடி பண்ற? ஐயோ, இங்கே நின்னு போற வரவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாத்துட்டு போறாங்க, இவ மட்டும் வந்த பாடு இல்ல. என்ன பண்ண, கொஞ்ச நேரம் நிப்போம். தனியா ஹாஸ்டல் போகவும் ஒரு மாதிரி இருக்கும். இதோ இங்கதான் சார். காரை இங்க உள்ள வரைக்கும் கொண்டு வர முடியாதா? அதனால பார்க்கிங்ல நிப்பாட்டிட்டு வந்துட்டேன் சார். நோ ப்ராப்ளம் வினோ, கிளைமேட் சூப்பரா இருக்கு. இப்படியே நடந்து வர சொன்னாலும் எனக்கு ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, போங்க. ஓகே சார். வினோ, இங்க கிளைமேட் எப்பவுமே இப்படிதான் இருக்குமா? இல்ல சார், இதை விட இன்னும் சூப்பரா இருக்கும். நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, பாருங்க போக போக இங்கேயே இருந்துடலாம் தோணும். ஏய், ஹலோ ஹலோ, கண்ணு தெரியல? சாரிங்க, இயற்கையை பார்த்துட்டே வந்தனால உங்களை கவனிக்கல. சாரி. என்ன அடி இடிச்சிட்டு? என்ன அடி இடிச்சிட்டு? சாரிங்க. யாரா நீ? இயற்கை அழகா ரசிச்சியா? அதுக்காக இடிச்சதுக்கு மூஞ்ச பார்த்து கூட சாரி சொல்ல மாட்டியா? எங்க இருந்துதான் வாராங்களோ, அட்லீஸ்ட் இந்த சாரியாவது சொல்லிட்டு போனானே. இன்னும் இப்படி வழியிலே நின்னுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இவன் மட்டும் இல்ல, இனி வார போற எல்லாருமே இடிப்பாங்க. இவள இன்னைக்கு வாடி உன்னை கவனிச்சுக்கிறேன். ஹாய் டி. வாசு, அப்பவே வந்துட்டியா? அட்டி வாங்காத, எவ்வளவு நேரம்டி இங்கேயே நிக்கிறது? சாரிப்பா, நான் என்ன பண்ண? பஸ் ரோட்ல ஓட்ட சொன்னா உருட்டிட்டு வராங்க. எவ்வளவு லேட்டா வந்தாலும் சமாளிக்கிற மாதிரி பேசிரு. சரி விடு, வா போலாம். ஹே, உன் பேக் எங்க? ஆமா, என்கிட்ட இருக்கிறது 4-5 Dress. அத நான் ஊருக்கு போக மாத்திரம் திரும்ப இங்க வர மாத்திரம் தூக்கிக்கிட்டே அலையவா? ரூம்ல தாண்டி கிடக்கு. சரிதான். ஹே, போனதும் குளிச்சுட்டு அப்படியே காலேஜ் கிளம்பிடலாம்ல? கிளம்பிடலாண்டி. ஏற்கனவே ஒரு வாரம் லீவ் போட்டு தான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம். இனியாவது லீவு போடாம ஒழுங்கா படிக்கணும். அத நீ சொல்றியா? ஓனா அம்மாவை பார்க்க போறேன், அப்பாவை பார்க்க போறேன்னு ஓடிட்டு. இல்ல, இந்த தடவை உறுதியா இருக்கேன், இங்கதான் இருக்கணும். என்னடி திடீர்னு படிப்புல அவ்வளவு ஆர்வமா? படிப்புல எப்பவுமே ஆர்வம் தாண்டி. என்ன அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணுதா? ஊருக்கு போயிட்டு திரும்ப வரங்குள்ள அதுக்கு ஒரு 1000 ரூபாயாவது காலி ஆயிடுது. மேனேஜ் பண்ண முடியலடி, ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. இப்ப கூட அப்பாக்கு உடம்புக்கு முடியலன்னு தான் ஊருக்கு போனேன். ஏய் ஆமாடி, சொன்னியே அப்பாக்கு இப்போ ஓகேவா? இல்லடி, ஹாஸ்பிட்டலும் வீடும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. கஷ்டமா இருக்குடி. இவ்வளவு கஷ்டத்துலயும் என்ன படிக்க வைக்கணும்னு படிக்க வைக்கிறாங்க. சரி விடுடி, ஏற்கனவே நம்ம ஊர்ல டிகிரி முடிச்சுட்டு தான் வந்தோம். இங்க வந்து 1 இயர் ஆயிடுச்சு, இன்னொரு 3 வருஷம் தானே. நம்ம படிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாடி லேப் இல்ல ICU அங்க நமக்கு ஜாப் ரெடியா இருக்கும், உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த நம்பிக்கையில தாண்டி இருக்கேன். எப்படியாவது படிச்சதும் வேலைக்கு போய் இனியாவது என் குடும்பத்தை நான் பார்க்கணும். இனி தங்கச்சி 2 வருஷத்துல காலேஜுக்கு வந்து நிப்பா, அதுக்குள்ள நான் வேலைக்கு போகணும்டி. கண்டிப்பா போலாம். சரி வா, லேட் ஆகுது. குளிச்சுட்டு அப்படியே காலேஜ் கிளம்புவோம். வாசு, என்ன உங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா? ஆமாண்டி, சொல்லிரு. ஏய் வாசு, என்னடி? ஒரு நிமிஷம்டி. எபிசோட் 1ல எல்லாத்தையும் நான் அறிமுகப்படுத்துறேன், ஆனா என்ன பத்தி டீடைல் எல்லாருக்கும் சொல்லணுமே. சொல்லுங்க மேடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் காயத்ரி, உங்களோட காயுங்க. நானும் வாசுகியும் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ஃப்ரெண்டு, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. நாங்க ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, தம்பி இருக்கான். நான் தாங்க வீட்டுக்கு மூத்த பொண்ணு. எங்க வீட்ல ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருந்தோம். திடீர்னு அப்பாவுக்கு உடம்புக்கு முடியாம போச்சு. எங்க அப்பா சம்பாத்தியம் பண்ண காசெல்லாம் எங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் போக வரவேவும் சரியா போச்சுங்க. ஆனா இன்னும் அப்பாவுக்கு சரியாகல. இவ்வளவு கஷ்டத்துலயும் என்ன படிக்க வைக்கிறாங்கன்னா, நான் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் என் தங்கச்சி தம்பிய பாத்துக்கணுங்கிறக்காக. ஆனா நான் கண்டிப்பா நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து பாத்துக்குவேன். ஓகே போதும்டி, இந்த அளவுக்கு சொன்னதுல உன்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்க, வா போலாம். ஆமா புரிஞ்சிருப்பீங்க. ஒரு போன் கூட இல்லாம எங்க அப்பா அம்மாவுக்கு இவகிட்டதான் போன் வாங்கி பேசுவேன். போன் கூட வாங்கிடலாங்க, 1000 ரூபாய்க்கு கூட இருக்கு. ஆனா அதுக்கு மாசம் பேலன்ஸ் போடணும் பாருங்க.
அதுக்காகவே நான் ஃபோன் யூஸ் பண்றது இல்லைங்க. ஆமாங்க, நான் தான் இருக்கேல, பிறகு இவளுக்கு என்ன கவலை? என்கிட்ட வாங்கியே பேசிக்குவா. ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மட்டும் நம்ம இருக்குங்க தேவையில்லாத வெட்டி செலவு. ஓய் சரிடி, வா போலாம். பா அப்பா நான் கிளம்புறேன். டேய் டேய் இருடா வாரேன். லேட் ஆச்சுப்பா. வாரேன்டா. இவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. போயிட்டு வான்னு சொல்ல வேண்டியதானே. டேய் ராம். ஆ, என்னப்பா இன்னைக்குமா கோவிலுக்கு போற? ஆமாண்டா. இன்னைக்கு என்னப்பா? ஒன்னும் இல்லடா. அந்த பொண்ணை பார்த்ததும் உனக்கு பிடிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு உன்னை பார்த்ததும் பிடிக்கணும்ல. அதுக்கு அதுக்கு தெய்வமே துணை. போய் பார்த்துட்டு வந்துடலாம் நினைச்சேன்டா. பாத்துட்டு வந்தலான்னு. யார? தெய்வத்தடா. ஓ ஏன்பா இப்பெல்லாம் நீயும் தெய்வமா ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. வேற அதான் வேலை வெட்டி எதுக்கும் போக விடாம என்ன வீட்டுக்குள்ளே உட்கார வச்சிருக்கே. டெய்லி அவங்கிட்ட தான் போய் பேசிட்டு வரேன். அவன் யாரு? அதான்டா தெய்வம். சரிதான் சரிதான்ப்பா. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்க பேச்சிலே தெரியுது. சரிடா, இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இன்னைக்கு போய் அப்படியே நிக்காத. போனமா பார்த்தமா பேசணுமா இரு. என்னையா ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற மாதிரி சொல்லி விடுற. என்ன பண்ண, உனக்கு இப்படி சொல்லி தானே அறிவு வரணும். அப்பா சரி சரி, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. ஐயா சாமி, அங்க உங்க ஃப்ரெண்டு வெயிட்டிங். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், நான் சொல்றத கேட்டுட்டு போடா. அப்பா நான் போறது ஆபீஸ்க்கு வேலை பார்க்க. எல்லாத்தையும் பார்க்கலாம். யோ ஏயா காலையில எழுந்ததுல இருந்து எனக்கு கூட ஆர்வம் இல்ல. நீ ஏன் அப்படி இருக்க? எவ்வளவு நாள் வீட்லயே தனியா இருக்கிறது? சட்டு போட்டுன்னு கல்யாணம் பண்ணேனா, பேரம் பேத்தி வந்ததுன்னா அது கூடயாவது நேரம் போகும். ஆமா ஆமா, உனக்கு நேரம் போக நான் பின்ன உனக்காக உங்க அம்மா போனதுல இருந்து கல்யாணம் கூட பண்ணிக்காம உன்னையே பாத்துக்கிட்டு இருந்தேன்ல. எனக்காக நீ என்ன வேணாலும் செய்யலாம். யோ யோ, நானா உன கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொன்னேன்? கல்யாணம் முடிச்சிருந்தா கூட இவ்வளவு நாள் நல்ல சோறு சாப்பிட்டுருப்பேன். ஏன்னா உன் கையால சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சு. இதுல பெருமை வேற. டேய், அதத்தான் நானும் சொல்றேன். சீக்கிரம் கல்யாணத்தை முடி. இல்ல இருக்க இருக்க சோத்துல உரப்பு இருக்காது, குழம்புல உப்பு இருக்காது. சரிதான். இன்னும் லேட் ஆகிட்டே போச்சு, பத்திய சாப்பாடுதான். கூழா கரைச்சு கரைச்சு ஊத்துவேன். சரிதான். அப்பா இங்க வாயேன். என்னடா? இங்க வாப்பா. சொல்லுடா. இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாதப்பா. ஒரு பொண்ணை பார்த்து என்ன சொன்னேன், இப்ப நீ எங்க வந்து நிக்கிறேன்னு பாரு. எதையும் நம்பாதப்பா. திடீர்னு அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கல வைக்கல ஏதாவது இல்ல, அந்த பொண்ணுக்கு நிச்சயமா இருக்கலாம், ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம். அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா நீ என்ன பண்ணுவ? டேய், இதுக்குதான் நேத்தே வாயில பெனாயில் போட்டு கழுவுன்னு சொன்னேன். நல்லது சொன்னா கேட்காத, அப்புறம் உட்காந்து நீ தான் கஷ்டப்படுவ. ஏய் போடா, நீ நான் சொன்னபடி மட்டும் கரெக்டா பண்ண, எல்லாம் நல்லது நடக்கும். சரிதான். இவர் அவசரத்தை பார்த்தா அந்த பொண்ணுகிட்ட போய் இவரே நேரா பேசிடுவார் போல. டேய் ராம், அந்த பொண்ணை மட்டும் இவர் கண்ணுல காமிச்சிடாத. என்ன என்னடா? ஒன்னே இல்ல, வாரியா கோவில டிராப் பண்ணிட்டு போறேன். எங்களுக்கு போக தெரியும், நாங்களும் பைக் வச்சிருக்கோம். நீ போய் உன் வேலையை பாரு, நான் போய் என் வேலையை பாக்குறேன். நீ என்ன வேலையை சொல்றேன்னு எனக்கு தெரியுது. இரு போய் உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்றேன். என்ன ஆபீஸ் வேலை பார்க்காம உன் ஃப்ரெண்டு என்ன என்ன வேலை பார்க்க சொல்றான்னு தெரியுமான்னு போய் கேக்குறேன். சொல்லுடா. அதையும் மீறி ஆபீஸ் வேலை பார்க்க சொன்னா என்கிட்ட சொல்லு, நான் அவனை பாத்துக்கிறேன். அப்பா சரிதான். ஏதோ ஒரு முடிவுல தான் இருக்கீங்க, நல்லா தெரியுது. நான் போயிட்டு வரேன். டேய் சீக்கிரம் வா. டேய் கவனம், மெதுவா போகணும். நீ நல்லா வாழ்றத பாத்துட்டேனா அப்புறம் நிம்மதியா இருப்பேன்டா. அதுக்காக தான் இவ்வளவும். என் மகனுக்கு அவன் மனசு பிடிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணிக்குவான். கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பான். அதை பார்த்துட்டு தாண்டா அப்பா போய் சேருவேன். டேய், நான் காலேஜுக்கு வந்துட்டேன்னு அம்மாட்ட சொல்லிடு. போ எனக்கு தெரியும். டேய், சாயங்காலம் ரொம்ப நேரம் நிக்க வைக்காத, கரெக்டா கூப்பிடவா. தெரியும்டி, போ. ரொம்ப இந்தா, என்னைக்குமே சரின்னு மட்டும் சொல்லிடாத. நீ கேப்பியா? என்ன சொன்னாலும் சரின்னு கேப்பியா? உன்ன மாதிரி தான் நானும். இல்லாட்டியும் நீ சரின்னு கேட்டுருவ. டேய் சரத், சொல்லு. திருவானா வீட்ல இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஊட்டிக்கு உன்னை கூட்டிட்டு போகவா? அவ்வளவு தூரம்லாம் வேண்டாம். சாயங்காலம் எனக்கு காலேஜ் முடிஞ்சதும் நீ என்ன கூப்பிட வர, என்ன ஷாப்பிங் பண்ண கூட்டிட்டு போற. என்னன்னா ஷாப்பிங்கா? ஆமா. ஓய், அட்டி வாங்கிருவ. உன்னை இப்படி டிராப் பண்ணி பிக்கப் பண்றதே பெரிய விஷயம். போடி. டேய் டேய், கூட்டிட்டு போற.
போறியா போகலையெல்லாம் கேட்கல. ஒரு மனுஷனுக்கு வேலை வெட்டி இல்ல, இப்படித்தான் டார்ச்சர் பண்றது. தெரியுதுல, சீக்கிரம் வேலை கிளம்பு, இல்லனா எனக்கு டிரைவர் நீதான். என்னடா டிரைவர்? ஆமாடா. பட்டி வாங்கிறத காலேஜ்னு பார்க்க மாட்டேன், ஒழுங்கா கிளாஸ் ரூம் போ போ. ஈ, போடா. ஒழுங்கா சாயங்காலம் அமௌண்டோட என்ன கூப்பிடவா. சேட்டைய பாரு. ஏய் ஹாய் டி. அடியே நீ வந்துட்டியா? ஹாய் அண்ணா. ஹாய்மா. எப்படினா இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. அவனுக்கு என்ன, அவன் நல்லா தான் இருக்கான். ஓய், உன்கிட்ட கேட்டாளா? நீ இன்னும் போலையா? போடா. எனக்கு போக தெரியும், நீ முத கிளம்பு. சௌமி. அண்ணா. வர வர சேட்டை கூடுதே, ஒழுங்கா படிக்கிறாளாமா? அவ எப்பவுமே ஒரே மாதிரி தானா, சேட்டையும் பண்ணுவா படிக்கவும் செய்வா. என்னத்த கிழிக்கிறாளோ. ஏய் சிந்தாமணி. ஏய் சௌமிய பாரு, எவ்வளவு அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்கானு. நீயும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம்ல? ஏன் இதுக்கு என்ன? இது காலேஜ் போற மாதிரி இல்ல, ஸ்கூலுக்கு போற பிள்ளை மாதிரி இருக்கு. இருக்கட்டும், எப்பவுமே நான் சின்ன பொண்ணுதான், எனக்கு பிடிச்ச Dress தான் நான் போட முடியும். உன்கிட்ட எல்லாம் பேச முடியுமா? ஏய் வாடி, லேட் ஆயிடுச்சு. இதோ வாரேன்டி. டேய் அண்ணா கிளம்பு. போ போ, எனக்கு கிளம்ப தெரியும். இன்னும் இதே சண்டை தானா? எங்க நடக்கிற போர் சண்டை எல்லாமே முடிவுக்கு வரும், ஆனா எங்க சண்டை மட்டும் ஒரு முடிவுக்கு வராது. ஆமா ஆமா. சரிதான். டேய் அண்ணா சீக்கிரம் கூப்பிடவா. வாயி வாயி, என்ன ஒரு வாயி. சிந்து, எனக்கும் ஒன்ன மாதிரி தான். உன்கிட்ட வம்பளுக்காக எனக்கு இந்த பொழுது நிம்மதியா இருக்காது. என்ன பொண்ணு? யாருடா சொல்ற? அதான் அதோ போறாளே சிந்து. சிந்துவா? ஆமாடா, ஆளை பத்தியா எப்படி இருக்கானு. ஐயோ, இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் கட்டிக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்ன கட்டிக்க போறியா? ஆமாண்டா, ஆள் எப்படி இருக்கா பாத்தியா? அதை விட ரொம்ப பெரிய இடம், தினம் கார்ல வந்துதான் இறங்குவாடா. இவளை மட்டும் கட்டிக்கிட்டோம், நம்ம லைஃபே செட்டில்டா. நான் மட்டும் இல்ல, என் பிள்ளைங்க அது பிள்ளைங்க எல்லாமே நல்லா வாழுங்க. டேய் அறிவு இல்லாம பேசாத. அந்த பொண்ணுலாம் உன் மூஞ்ச கூட பாக்காது. ஏய், மூஞ்ச பார்த்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணாலும் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய் எப்பா சாமி, அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் எல்லாம் சொன்னேன், ஆனா இன்னொன்னு சொல்ல மறந்துட்ட. அவளுக்கு 1 2 இல்ல 4 அண்ணன்க. லூஸ் மாதிரி பேசாம போய் படிக்கிற வேலையை பாரு. என்னடா அண்ணன்கானா பயந்துருவோமா? எவனா இருந்தா என்ன, எல்லாம் சமாளிப்போம். இந்த பொண்ணு இந்த காலேஜுக்கு வந்து இவ பேக்ரவுண்ட் தெரிஞ்சதுமே முடிவு பண்ணிட்டேன், இந்த காலேஜை விட்டு போகும்போது எனக்கு பொண்டாட்டி ஆகணும்னு. என்னடா லூசு மாதிரி பேசுறேன்னு பார்த்தா லூசாவே பேசுற. போடா போ, நீ என்னமோ பண்ணித்தோல. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லப்பா. உன் கூட சேர்ந்தேனா நான் ஜெயிலுக்கு தான் போனோம். டேய் டேய் டேய், போடா. ஒண்ணு இல்ல இல்ல, இது காலேஜ். இருடா இரு, காலேஜை விட்டு வெளியே வா, அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஐயோ இப்போ என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. சார் வாட்டுக்கு இதான் உங்க பிளேஸ், நீங்க உட்காந்து வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன பண்றது எதுவுமே தெரியல. எல்லாம் அவரார் வேலை தான் பாக்குறாங்க. பேசாம போய் எம்டிட்டே கேட்டலாமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் யார் அது? யாரா இருந்தாலும் சரி, என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுருவோம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல சார். என்னாச்சு? சார் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்குக்கு வந்திருக்கேன், எந்த ஆபீஸ்க்கும் போனதில்ல சார். முத நாள் மட்டும் கொஞ்சம் கைடு பண்ணீங்கன்னா. ஓகே, சிஸ்டம் ஆன் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே சார். ராம் சார். ராம், காலையில 10 மணிக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஆமா சார். அந்த மெயில் ரெடியா இருக்கா? இருக்கு சார். ராம் உடனே சென்ட் பண்ணுங்க, நம்ம யூஎஸ் கம்பெனிக்கு சென்ட் பண்ணி விடுங்க. சார் இப்பவே வா. உடனே ராம். இல்ல சார், இவங்க புதுசா ஃபர்ஸ்ட் நாள், அதான் கொஞ்சம் கைடு பண்ணலான்னு. நான் பாத்துக்கிறேன், நீ போ. அப்பா ஆசைக்காகவாது என்ன ஏதுன்னு பேச்சு கொடுக்கலான்னு நினைச்சேன், எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டாரா. அப்போ உன் ஃப்ரெண்டு பண்ற வேலைக்கு ஒன்ன வந்து கவனிச்சுக்கிறேன். என்ன ராம், சீக்கிரம் கோ கோ, ஃபாஸ்டா சென்ட் பண்ணு. ஓகே சார். சார் குட் மார்னிங். குட் மார்னிங். என்னமா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் டேபிள்ல ஃபைல் இருக்கும், அதெல்லாம் எடுத்து செக் பண்ணுங்க. டவுட்னா வந்து கேளுங்க, அதுக்கப்புறம் சிஸ்டத்துல ஆபரேட் பண்றதா அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே சார். ராம் உனக்கு என்ன? ஒண்ணே இல்ல, போய் சென்ட் பண்றேன். போ போ. ஹலோ ஹலோ மேடம். சார் ஏதாவது டவுட்னா என் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். ஏய் இங்க பாருமா. சார் டவுட்னா ஏன் ரூம்க்கு வா. அவனை கொஞ்ச நேரத்துக்கு யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, முக்கியமான மெயில். ஏதாவது டவுட்னா ஏன் ரூம்க்கு வா, நான் சொல்றேன். ஓகே சார்.
யோ இதுக்கும் ஆப்பா? யோ சக்கரவர்த்தி, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். உன்னோட பேரு? சிவானி சார். சிவானி. இங்க பாருமா, ஃபர்ஸ்ட் நாள் ஆபீஸ்ங்கிற பயம் வேண்டாம். நார்மலா உங்க வீட்ல எப்படி ஒர்க் பண்ணுவ அதே மாதிரி செய். ஆனா செய்யற வேலைய புடிச்சு செய். பாக்குற ஒர்க்ல கவனம் வேணும். நம்ம ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் தான் ஒர்க், அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரீயா இருக்கலாம். ஆனா ஒர்க் வர நேரம் டக்கு டக்குன்னு வேலைய முடிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஃபைல் செக் பண்ணுங்க. டவுட்னா வந்து கேளு. என்கிட்ட இல்ல, இப்ப போனானே ராம், அவங்கிட்டனாலும் சரி, இல்ல பக்கத்துல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்டனாலும் சரி, யாரும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஓகே சார். சரிம்மா, பாரு. சார். சொல்லுமா. தேங்க்ஸ் சார். எதுக்கு? இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சதுமே ரொம்ப பயமா இருந்தது. ஆனா இப்போ அந்த பயம் இல்ல. அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். நம்ம ஆபீஸ் எப்பவுமே ஜாலியா ஃபன் பண்றதுதான். நான் தான் சொல்லிட்டேல, வேலை இருக்கிற நேரம் கண்ணு கருத்துமா வேலையை பார்க்கணும். அப்புறம் இது உங்க வீடு மாதிரி தான். ஓகேவா? ஓகே சார். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒர்க் பாருங்க. ஓகே சார். நம்ம பயந்த மாதிரி ஆபீஸ் இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைல் எடுத்து செக் பண்ணுவோம். மீட்டிங் முடிஞ்சது. அடுத்து எங்க? சார், இன்னைக்கு அவ்வளவுதான். நாளைக்கு இவங்க கம்பெனியை போய் நம்ம பாத்துக்கலாம். வினோ, ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியை பத்தி விசாரிக்கணும். இவங்க மேல ஏதாவது பிளாக் மார்க் இருக்கா, இல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் விசாரிச்சு கம்பெனி ஓகேனா தான் நம்ம பிசினஸ் டீலிங்க அவங்க கிட்ட வச்சுக்க முடியும். ஓகே சார். கம்பெனியை பத்தி விசாரிக்கணும்னா சார், போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசலாமா? ஓகே வினோ, அங்க இங்கன்னு சுத்துறதுக்கு நேரா போலீஸ் ஸ்டேஷன்னா போயிடலாம். ஓகே சார், வாங்க போலாம். என்னடா என்ன சொல்ற? வாசுகிய? ஆமாண்டா, இன்னைக்கு அவ போலீஸ் ஸ்டேஷன் போவா. போலீஸ் ஸ்டேஷனா? டேய், என்ன என்னடா ஷாக் ஆகுற? அன்னைக்கு எல்லாரும் முன்னே என்ன அரைஞ்சா, அப்ப இதே மாதிரி தானே எல்லாரும் ஷாக் ஆனீங்க. இந்த ஷாக்க நான் திரும்ப கொடுக்க வேண்டாம். டேய், அதுக்காக பொம்பளை பிள்ளைய போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்? ஏன் பொம்பளை பிள்ளை கை நீட்டி ஆம்பளை அடிக்க கூடாதுன்னு நினைப்பு இருந்ததா? இல்ல அடிச்சால? டேய் வேணாண்டா, எனக்கு பயமா இருக்கு. இங்க பார், இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணே இல்ல. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். இதெல்லாம் போன வாரமே பண்ணிருக்கிறதுடா. எதிர்பார்க்காம ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டா. இன்னைக்கு வந்த அன்னைக்கு செய்யணும். அப்பதான் நான் யாருன்னு அவளுக்கு புரியும். டேய், இருந்தாலும் பயந்தேனா இங்க இருந்து கிளம்பு. சரி, என்னடா பண்ணிருக்க? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போற அளவுக்கு என்ன பண்ணிருக்க? இங்க நம்ம பிளான சக்சஸ் பண்றது காவேரி மேம். காவேரி மேமா? அவங்க என்ன பண்ணுவாங்க? டேய், அவங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு, தெரியும்ல? தெரியும்டா, அதான் கேக்குறேன். அவங்களோட காஸ்ட்லி வாட்ச், அந்த வாட்ச வாசுகி பேக்ல போட சொல்லிருக்கேன். வாசுகி பேக்லயா? ஆமாண்டா. இப்போ கொஞ்ச நேரத்துல அவங்க வாட்ச காணும்னு தேடுவாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருந்து அலௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தெரியாம தொலைச்சிருந்து யாராவது எடுத்திருந்தாலும் கொடுத்துருங்க, இல்ல நீங்க யாராவது அவங்களுக்கு தெரியாம எடுத்திருந்தாலும் கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஒரு அலௌன்ஸ் வரும். டேய், கையில உள்ள வாட்ச யாரா திருட முடியும்? அவங்கதான் கையில கட்டலையே. வாட்ச் லைட்டா பிஞ்சிருச்சா? பிச்சுட்டேன்டா. டேய், அதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர் தான், பாத்துக்கலாம். இப்ப என்னன்னா, எல்லாரும் செக் பண்ண முதல்ல வாசுகி பேக்ல தான் அந்த வாட்ச் இருக்கும். காவிரி மேம் அதை பார்த்ததும் ஆச்சா புச்சன் கத்துவாங்க. கத்த சொல்லிருக்கேன். இவன் நான் எடுக்கவே இல்லைன்னு சாதிப்பா. அதனால உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. டேய், இதெல்லாம் எப்படி எடுத்துக்குவாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது நம்மால் தானே? டேய், எல்லாம் நம்மால் தான். காலேஜ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாமேவும் ஒரு பணக்கார பையன்ட்ட மோதனா என்ன நிலைமைக்கு போவான்னு அவ கத்துக்கணும். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவளை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கல. டேய் வேணாண்டா, இருந்தாலும் டேய், நான் அப்பவே சொன்னதான், பொம்பளை பிள்ளைன்னு பார்த்தோம்னா அவ என்ன ஆம்பளைன்னு அடிக்காம இருந்திருக்கணும். சரிக்கு சமமா நின்னு அடிச்சால, அப்பனா இதையும் ஃபேஸ் பண்ணட்டும். டேய், என்னமோ இது உன் பிரச்சனை, என்ன இதெல்லாம் இழுத்து விட்டுறாத. ஏதாவது ஒரு பிரச்சனையில போனேன்னு தெரிஞ்சது உங்க அப்பா என்ன அடிச்சே கொன்றுவாரு. என்ன இதனையும் சேர்க்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய், என்ன நம்பினவங்கள நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன். இந்த விஷயத்துல நீ யாரோ நான் யாரோ, என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கறனால எப்போ உனக்கு நான் சப்போர்ட்டா தான் இருப்பேன். ரொம்ப நல்ல சப்போர்ட்டா. ஆமா, காலேஜ்ல கொஞ்சம் கரைச்சல் சவுண்டா கேக்குதுல? ஆமாண்டா, வா என்னன்னு போய் பாப்போம். டேய், இப்பதானே சொன்னேன், ஃபுல்லா செக்கிங் நடந்துட்டு இருக்கோம். என்னடா சொல்ற? அதுங்குள்ளேமா காவிரி மேம ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தானே வெளியே வந்தேன். இந்நேரம் வாசுகிய கையும் களவுமா பிடிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ்க்கு போன் பண்ணுவாங்க. போலீஸ் இங்க வந்து வாசுகிய இழுத்துட்டு போகும். டேய், போதும். சொல்ல எனக்கு வயித்த கலக்குது. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்தாலேவும் என்னால சமாளிக்கிற திறமை இல்லடா. அதை விட எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க, அவங்களாலயும் எதுவும் பண்ண முடியாது. நானே எப்படின்னா வாசுகியா அதே நிலைமை தான்டா. அவளால என்ன பண்ண முடியும்? என் கால்ல விழ முடியும். டேய், எல்லார் மனையும் அடிச்சால என் கால்ல விழுந்து என்ன மன்னிச்சிருன்னு கேட்கணும்.
அடுத்த நிமிஷம் கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறேன். இல்ல அவ இன்னைக்கு நைட்டு மட்டும் இல்ல, ஒரு பொண்ணா போலீஸ் ஸ்டேஷன் போய் என்னென்ன கஷ்டப்படக்கூடாது எல்லாத்தையும் படுவா. டேய் டேய் போலீஸ் ஜீப்புடா. கூட்டு போயிட்டாங்களா? போட்டும். டேய் டேய் நீ பண்றதெல்லாம் அவசரப்பட்டு பண்ற மாதிரி இருக்கு. இது யோசித்துக்கடா, அந்த பொண்ணு லைஃபே போச்சு. போறதும் போகாததும் அவ கையில தான் இருக்கு. என்னடா சொல்ற? டேய் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க. இங்க பாரு, அங்க போய் சொல்லு, என் கால்ல விழணும்னு சொல்லு. சாரின்னு சொன்னானா உடனே வந்து கேஸ வாபஸ் வாங்குறேன். இல்லனா அவ தலையெழுத்து. டேய் வாசுகி கிட்ட எப்படி பேச முடியும்? அதான் அவ ஃப்ரெண்டு காயத்ரி பின்னாடியே போறாளே, அவங்கதான் இருப்பா. போய் சொல்லு. நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நீதான் வாசுகி பாவம் பொண்ணு அப்படி இப்படி என்ன அக்கறை இருந்தா போய் சொல்லு. இல்லைன்னா கிடக்கட்டும், என்ன தேடி வரணும், என் கால்ல விழணும். இல்லனா அவளோட விதி அவ்வளவுதான். என்ன தவிர அவளை வேற யாராலையும் காப்பாத்த முடியாது. போடா, போய் முடிஞ்சா சொல்லு. மேம் ப்ளீஸ் மேம், நான் சொல்றத கேளுங்க. நான் எதையும் திருடல மேம். அந்த வாட்ச் எப்படி என் பேக்ல வந்ததுன்னு எனக்கே தெரியல. ப்ளீஸ் மேம் நம்புங்க. ஓய் என்னடி நானும் பார்த்துட்டு இருக்கேன். வந்ததுல அந்த ஆளுக்கு சீன் போட்டுட்டு இருக்க. கையும் களவுமா பிடிபட்ட பிறகும் திருடலன்னு ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு இங்க படிக்க அனுப்புறது, இங்க வந்து உங்களுக்கு கை செலவுக்கு இல்ல கால் செலவுக்கு இல்லன்னு எதையாவது திருடுறது, இதே வேலையை தான் வச்சிட்டு இருக்கீங்க என்ன? மேம் இல்ல மேம். ஓய் மூடு. நீ தான் திருடி இருக்கேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், இனி நீ வெளியே போக முடியாது. உங்க வீட்டு நம்பரை சொல்லு, உன்னை பெத்தவங்களை இங்க வர வைக்க. ஐயோ வேண்டாம் மேம், எங்க அப்பா அம்மா அதெல்லாம் தாங்கிக்க மாட்டாங்க. ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஓஹோ தாங்கிக்க மாட்டாங்களா? அவங்களே இங்க வந்தாலும் நீ வெளியே போக முடியாது. அவ்வளவுதான் உன் நிலைமை என்னமோ. மேம் என்னையா? அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்திருக்காங்க. இத வாரேன். இங்க பாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்திருக்காங்க. உன் கூட படிக்கிறானாமே, அதான் அந்த பெரிய இடத்து புள்ள செல்வம். கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்டா உன்னை விட்டுருவாங்க. இல்லனா நீ இங்கே தான் இருக்கணும். செல்வமா? இது அவன் பார்த்த வேலையா? ஏய் சீ வாய முறா. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, எவனா வேணாலும் இருந்துட்டு போ. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. போ மொத்தர வர மொத்தர கிண்டல் பண்றது கேலி பண்றது இதை எதையாவது வச்சுக்கிட்ட. இப்ப ஒரு அறையோட விட்டுருக்கேன், அடுத்து செவுளு பிஞ்சிரும். அடியே நீ யார் மேல கைய வச்சேன்னு தெரியுமா? டேய் இந்த டீப் போடுற வேலை வச்சுக்கிட்ட அடுத்து சிறுப்பால அடிப்பேன். ஏய் சீ வாய மூடு. படிக்க தானே வர. வாசுகி விடுடி. காயு இவன் பேசுறதுலாம் நீ பயப்படுறனாலதான் அவன் ஓவரா கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இனி இந்த மாதிரி சப்பனு கொடு, அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். நாமலாம் இங்க படிக்க வந்திருக்கோம், ஆனா இந்த பரதேசி அவங்க அப்பன் காசை கரெக்டா வந்திருக்கான். இவனை பார்த்து நாம எதுக்கு பயப்படணும்? ஏய் ஏய் சீ நிறுத்துடா. கூட படிக்கிற பிள்ளைகன்னு பார்க்காம அசிங்கமா கமெண்ட் பண்ற. உன்னால செருப்பால அடிக்கலையேன்னு சந்தோஷப்படு. வாடி, இவனுக்குலாம் பயந்துட்டு படிப்பை தொலைக்க முடியாது. வா போலாம். ஏய் இங்க பாரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்ல. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. நீதானடா தப்பு பண்ண. ஏன் பண்ணேன்னு கேட்டதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சும்மாவே அண்ணன் அவ்வளவு பேச்சு பேசுவான். இது அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான், இந்த போலீஸும் அந்த செல்வத்தோட ஆள் தான். என்ன ஆனாலும் சரி என்ன வெளியே விட மாட்டாங்க. ஐயோ அவ்வளவுதானா? இப்படி ஒரு நிலைமை வரும் தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நான் ஊர்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். என் அண்ணன் அவ்வளவு திட்டினா அவன் பேச்ச கேட்டு நான் இன்னைக்கு வீட்லயே இருந்திருக்கணும். இப்ப இதெல்லாம் என் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அவன் என்னதான் பழி சொல்லுவான். முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. இந்த காலேஜ் முடியும்ல, அந்த சிந்துவை என் பொண்டாட்டி ஆக்குறேன். ஏன் தங்கச்சிடா, ஏன் தங்கச்சி? அவ்வளவே நீ பேசுவியா? இன்னைக்கு உன் கைய கால உடைக்காம விட மாட்டேன். சரத், டேய் ஜீவா வா வா. என்னடா ரொம்ப கோபமா தெரியுது? ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா. என்னடா என்ன பிரச்சனை? பிரச்சனை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. சரி அதை நான் பாத்துக்கிறேன். இந்நேரம் காலேஜ் விட்டுருப்பாங்க, சிந்துவை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுரு. டேய் அத நீ செஞ்சா என்ன? ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கறான போன் போட்டு இங்க வர வச்சிருக்க. டேய் எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. என்னடா என்ன வேலைன்னு சொல்லு. என்ன பிரச்சனை பண்ண போற? அது பிரச்சனை பண்ணிட்டு வந்து சொல்றேன். சரத் என்னாச்சு?
நான் பாத்துக்கிறேங்கிறேல, நீ பாப்பா மட்டும் கூட்டிட்டு போய் வீட்டுல விடு. ஒர்க்குக்கு போகணும்னு அவசரம் இல்லைனா, அவ சாயங்காலம் ஏதோ ஷாப்பிங் போகணும்னு சொன்னா, கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விடு. டேய் ஆபீஸ்ல ஒர்க் இருக்குடா. என் நேரம் ஆபீஸ் ஒர்க்னு 4 பேரும் ஆபீஸ்லயே கடங்க. இப்போ உனக்கு என்ன பண்ணணும்? பாப்பா கூட்டிட்டு போ, ஷாப்பிங் போகணும்னு சொன்னா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுல கொண்டு போய் விடு. போறேன்ப்பா போறேன். போ கிளம்பு. டேய் என்னடா உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏய் நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டா அங்க காப்பாத்த வர்றது நான் தான். உன்னோட அண்ணங்க கிட்ட பேசுறது நான் தான். அதனால என்கிட்ட ஏதா இருந்தாலும் சொல்லிட்டு போ. சொல்லுடா. காலையில சிந்துவா காலேஜ்ல விட போனேன். அங்க ஒருத்தன் நம்ம பாப்பாவே கிண்டல் பண்றான். கிண்டல் பண்ணானா? கிண்டல் கூட சொல்ல முடியாது, திமிர் பேச்சு. தப்பா பேசிட்டான்டா. என் தங்கச்சியை ஏன் கண்ணு மண்ணா தப்பா பேசுறான். அங்கேயே அவன் தோலை உரிச்சிருப்பேன். காலேஜுங்கிறனால விட்டுட்டு வந்தேன். இப்ப காலேஜ் விடுற நேரம் அவனை பிடிச்சாதான். அதனாலதான் பாப்பாவை என்னால கூப்பிட முடியாது. நீ பாத்துக்கோ, நான் அவனை பாத்துக்கிறேன். யாரா அவன்? அந்த புறம்போக்கு யாரா இருந்தா உனக்கு என்ன? சொல்லுடா. பேரு வைபவம். இங்கதான் மணிநகர்ல 7வது தெருவுல இருக்கானா. 7வது தெரு. சரிடா நீ போ. டேய் இத வீட்ல எதுவும் சொல்லிக்காத, அப்புறம் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகும். பாப்பாவுக்கு தெரிஞ்சா நாளைக்கு காலேஜ் போகவே யோசிப்பா. சரிடா நான் யார்ட்டையும் சொல்லல. நீ போய் அவனை கவனிச்சுக்கோ, நான் சிந்துவை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறேன். சரிடா. டேய் கவனம், எந்த பிரச்சனையும் மாட்டிக்கிடாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் ஒர்க் முடிச்சு கிளம்பியாச்சா? அப்பா சக்கரவர்த்தி, உன் ஃப்ரெண்டால இன்னைக்கு நான் சிவானிய பார்க்க கூட முடியல. இரியா வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். எங்க இருந்து வந்தா எங்க போனா ஒண்ணுமே தெரியல. இன்னைக்கு ஃபுல்லா என்ன ரூம்லயே வச்சு அடைச்சிட்டான் உன் ஃப்ரெண்டு. வாரேன். ஹலோ சார். என்னையா உனக்கு? இன்னும் என்ன பண்ணணும்? சார் நீங்களா? நான் தான் சார். நீங்க இன்னும் வீட்டுக்கு போலையா? அதான் சார் பிரச்சனை. என்னாச்சு? சார் வரமொத்தல ஆபீஸ்ல என் ஃப்ரெண்டு டிராப் பண்ணா. இப்ப போகும்போது எப்படி போகணும்னு தெரியல. அதான் நீங்க. நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? இல்ல இங்க ஆபீஸ்ல இருந்து ஆட்டோ ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா. இதுக்காங்க இது தெரியாமையா இவ்வளவு நேரம் வீட்டுக்கு போகாம இருந்தீங்க? இல்ல சார், என்னோட ஒர்க்கும் இப்பதான் முடிஞ்சது. ஓ உங்களே இவ்வளவு நேரம் உட்கார வச்சிட்டாரா? சரி வாங்க. இல்ல நீங்க எங்க ஆட்டோ இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய்க்கிறேன். அதாங்க ஆபீஸ் விட்டு வெளியே வாங்க சொல்றேன். ஓகே சார். மேம் ப்ளீஸ் மேம், வாசுகி பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்ச அவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா மேம்? ப்ளீஸ் மேம், இதெல்லாம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். எங்க படிப்பு போய் எங்க லைஃப் போய் எங்க அப்பா அம்மாவே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது மேம். ப்ளீஸ் மேம். இங்க பாரு, நீ இதை என்கிட்ட கேட்கறனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மேம் நீங்க தான கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் வாபஸ் வாங்கிடுங்க மேம். மேம் இப்பவே சாயங்காலத்துக்கு மேல ஆச்சு. இனி நைட் அவ தனியா. ப்ளீஸ் மேம், உங்க பொண்ணா கெஞ்சி கேக்குறோம். ஏய் சீச்சி, இங்க பாரு, தேவையில்லாதெல்லாம் பேசுறத விடு. என்னால இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மேம் ப்ளீஸ் மேம், கண்டிப்பா நீங்க நினைச்சா முடியும். காயு வேணாண்டி, நீ எவ்வளவு கெஞ்சினாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவ்வளவுதான். இங்க பாருமா, என்ன பிடிச்சி தொந்தரவு பண்ணாத. எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. என்னால இதுக்கு மேல சொல்ல முடியாது. மேம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ். இதனால அவ வாழ்க்கையே போயிடும் மேம். அவ வாழ்க்கை மட்டும் இல்ல, அவ குடும்பமேவும். மேம் உங்களுக்கே தெரியும்ல, எங்க மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க குடும்பமே அவ்வளவுதான் மேம். ப்ளீஸ் மேம், நான் உங்க கால்ல விழுகிறேன் மேம். ப்ளீஸ் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தத வாபஸ் வாங்கிடுங்க. வாசுகி எப்பயே விட்டுருவாங்க மேம். இன்னும் இதெல்லாம் உங்க வீட்டுக்கு தெரியாது. தெரிஞ்சதுனா ஐயோ ப்ளீஸ் மேம். ஐயோ ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் தான் சொல்றேல, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. சொன்னேல, என் கால்ல நீ விழுகிறேன்னு. நீ என் கால்ல விழ வேணாம். உன் ஃப்ரெண்டு வாசுகிய அந்த செல்வத்தோட கால்ல விழ சொல்லு. இதுக்கு வழி அவ்வளவுதான். அவன் கால்ல விழுந்தா நான் உடனே வாபஸ் வாங்கிடுறேன். என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. இது என் வீட்டுக்கார் சொல்றாரு. என் ஹஸ்பண்டும் அவனோட அப்பாவும் ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் ஹஸ்பண்ட மீறி நான் எதுவும் பண்ண முடியாது. வேணா செல்வத்தை வர சொல்றேன், அவன் கால்ல விழ சொல்லு. அடுத்த செகண்ட் நான் வாபஸ் வாங்கிடுறேன். உன் ஃப்ரெண்டு மேல எந்த தப்பும் இல்லைன்னு நாளைக்கு காலேஜ்ல போய் அலௌன்ஸும் பண்ணிடுறேன். அடுத்து நீங்க வாட்டுக்கு எப்பயும் போல படிங்க. என்ன சொல்ற? இதெல்லாம் அவனை அடிக்கும் போது தெரியணும். மேம் அன்னைக்கு அவன் ரொம்ப மோசமா தப்பா பேசினான். அந்த நேரம் என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாத்துக்கும் ஆசைதாமா சிங்க பெண்ணா மாறணும்னு. ஆனா விதி மாற விடாது. அதுவும் அவன் கிட்ட போய்
சாரிம்மா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்நேரம் இதெல்லாம் உன் ஃப்ரெண்டுகிட்ட அப்பவே மேடம் பேசியிருப்பாங்க. அவ ஓகே சொன்னா செல்வம் இங்க வந்துருவான். நானும் உடனே கேஸ வாபஸ் வாங்கிட்டு என் வீட்டுக்கு போயிருவேன். இன்னொரு 1/2 hour தான். அதுக்கு மேல என்னாலலாம் இங்க இருக்க முடியாது. மேம் ப்ளீஸ் மேம். இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு என்கிட்ட கெஞ்சனா நான் என்ன பண்ண முடியும்? காயு கெஞ்சாதடி. அவ்வளவுதான், என் தலைவிதி இவ்வளவுதான் போவோம். தன்மானத்தை விட்டு உயிர் வாழ வேண்டாம். இங்கே இருந்து செத்தாலும் பரவாயில்ல. அவன் கால்ல போய் சீ நீ போடி, நீ ரூமுக்கு போ. என்ன நடக்குதோ நடக்கட்டும். மேம் மேம் ப்ளீஸ் மேம், மனசு வைங்க. ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் ப்ளீஸ் மேம். சார் இங்கதான். இங்க எனக்கு தெரிஞ்சவரு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு அந்த கம்பெனியோட டீடைல் வேணா கலெக்ட் பண்ணலாம். ஓகே வினோ.